பிசாசன் அதை கொண்டு உங்களை சோதிப்பான். What kills many Christians and many men of God is in ministry. It's not the devil, it's fear. And fear comes in if you don't know who you are in அநேக Christ. கிறிஸ்தவர்களையும் அநேக ஊழியக்காரர்களையும் இன்றைக்கு அழித்துக் கொண்டிருப்பது பிசாசு அல்ல, அந்த மனிதனுக்குள்ளாக அல்லது அந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கிறதான பயமே அவனை அழித்துக் கொண்டிருக்கிறது. I want you to say, நான் ஒரு I'm anointed. I'm anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். No, say I'm anointed. சொல்லுங்களேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுங்களேன். கையை வச்சு சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Say I'm anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Say I'm anointed. நான் அபிஷேகம் Say பண்ணப்பட்டவன். I'm anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். No, say I am anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். விடாது. Stop it from being manifested. அது உங்களை என்ன செய்ய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அதை தடை செய்து விடும். Or bring it out so powerfully. அல்லாவிட்டால் அது வெளியே வல்லமையோடு கூட வெளியே புறப்பட்டு வரும். Number one, the way you talk. நீங்க எப்படி பேசுறீங்களோ. There are so many ministers and pastors, they speak negatively. அநேக போதகர்கள் தங்க வாயினாலே அல்லது நெகட்டிவான வார்த்தைகளை அல்லது மற்ற பாசிட்டிவ் இல்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Oh, why is it I'm suffering in the ministry? நான் ஏன் இந்த ஊழியத்துல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? Why is it that things are very bad for me? என்னுடைய ஊழியத்துல ஏன் எல்லா காரியமும் எனக்கு தவறாவே நடக்குது? It is better for me to die than to live. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உயிரோட இருக்கிறத காட்டில செத்து போனா நல்லா இருக்கும். Oh God, why did you call me? ஆண்டவரே பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே என்ன கூப்பிட்டீங்க? And then they justify their negative confession. They are ignorant by what Moses said. பாருங்க, அநேகர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா தங்களுடைய அல்லது தங்களுடைய நெகட்டிவான வார்த்தையை சொல்லிட்டு அதை நீதிப்படுத்தி என்ன சொன்னா மோசே போல நீதிப்படுத்தி சொல்ல விரும்புறாங்க. That even Moses complained. மோசே ஆனவன் அவன் அப்படியே தேவனை பார்த்து முறுமுறுத்திருப்பான். ஆனால் Moses was not born again. மோசே மனம் திரும்பவில்லை. Moses was not having the anointing of God living in him. இந்த மோசேக்குள்ள பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இல்ல. It came upon him. அது அவனுக்கு மேல் வந்தது. So you are not Moses. ஆகையால் நீங்க மோசே அல்ல. Negative confession. உங்களுடைய வாயிலே தவறான ஒரு அறிக்கை. Always confess what the word of God says concerning your life, your future and your ministry, because God cannot do anything beyond his word. அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வாயினாலே வேத வாக்கின்படி நீ சரியாக பாசிட்டிவாய் நீ அறிக்கை பண்ணினால் மாத்திரமே உன் வாயின் வாக்கின்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். Proverbs 18:21. நீதிமொழிகள் 8:18-21 சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs 18:21. நீதிமொழிகள் 18:21. Proverbs 18:21. வாசிங்க. நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Praise the Lord. Did you hear it? எதை கவனமா கேட்டீங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க இந்த வசனத்தை? He said death பாருங்க, and life மரணமும் ஜீவனும் are in the power of the tongue. நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. And those who want the fruit, யாரெல்லாம் அந்த கனியை புசிக்க விரும்புகிறார்களோ, who eat it thereof, அவர்கள் அதை புசிப்பார்கள். Now wait, Proverbs 18:21. Now wait. 18:21. Now wait. He said, this is the path of death. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இது மரணத்தின் வழியா இருக்கிறது. And this is the path of life. இது ஜீவனின் வழியா இருக்கிறது. This is the path of the devil. இது பிசாசுடைய வழியா இருக்கிறது. This is the path of the Holy Ghost. இது பரிசுத்தாவினுடைய வழியா இருக்கிறது. This is the path of defeat. அது நம் தோல்வியின் வழியா இருக்கிறது. This is the path of victory. இது ஜெயத்தின் வழியா இருக்கிறது. This is the path of crisis. இது பாடுகளின் வழியா இருக்கிறது. This is the path of Christ. இது வெற்றியின் வழியா இருக்கிறது. This is the path of failure. இது தோல்வியின் வழியா இருக்கிறது. This is the path of anointing. இது அபிஷேகத்தின் வழியா இருக்கிறது. This is the path of poverty. இது தரித்திரத்தின் வழியா. This is the path of prosperity. இது நம்ம செழிப்பின் வழியா இருக்கிறது. And he said all of them are in your tongue. இந்த ரெண்டு வழிகளும் உன் வாயிலே இருக்கிறது. And now பாருங்க, let me show you the Hebrew construction of what is there. பாருங்க, இங்க இருக்கிறதான எபிரேய பதத்தை நான் உங்களோடு கூட சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். The tongue itself, இந்த நாவை பார்க்கிறீர்கள், it's not powerful.
இந்த நாக்குக்கு வல்லமை இல்ல. The tongue becomes powerful இந்த நாக்குக்கு எப்ப வல்லமை வருகிறது என்று சொன்னால், when it has words on it. அந்த நாக்குக்குள்ள என்னைக்கு வார்த்தை வருதோ, எப்ப வார்த்தை வருதோ So அது வல்லமையாய் மாறுகிறது. So here he said the power of the tongue. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நாவின் வல்லமை என்று The சொல்லப்பட்டிருக்கு. word power, இந்த வார்த்தை வல்லமை it என்பது means the words of the tongue. பாருங்க, இந்த நாவினுடைய அந்த சுளைவு என்று சொல்லப்பட்டிருக்கு. So death and life are in the words that the tongue speaks. பாருங்க, இந்த மரணமும் ஜீவனும் இந்த நாவிலிருந்து பெறப்படுகிறதான வார்த்தையின் அதிகாரத்தில் இருக்கிறது. You possess what you confess, நீங்க எதை அறிக்கை பண்ணுகிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். whether you like it or not. நீங்க அதை ஒரு The, அதை விரும்புறீங்களோ இல்லையோ, நீங்க எதை அறிக்கை பண்றீங்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். the life you are living today பாருங்க, இன்னைக்கு நீங்க வாழுகிற வாழ்க்கை is the exact picture, exact expression of certain things you said yesterday. பாருங்க, இப்ப நீங்க வாழுகிறதான வாழ்க்கை இனி நீ வாழ போகிறதான அடுத்த வாழ்க்கை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Tell somebody words are powerful. பாருங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வாயின் வார்த்தைகள் அதிகாரமுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன். Yeah. Jesus. God created the whole world with his word. என்று சொன்னால் தேவன் இந்த முழு உலகத்தையும் தன் வாயின் வார்த்தையினாலே உண்டாக்கினார். Whatever you want to create, நீங்கள் எதையெல்லாம் உருவாக்க விரும்பினாரோ, by the anointing in you, உங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம் depend on what you say. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சார்ந்து இருக்கிறது. Number one, words create lives. பாருங்க, முதலாவது வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்குறது. Number two, words destroy lives. பாருங்க, இரண்டாவது வார்த்தைகள் வாழ்க்கையை அழித்து விடுகிறது. Number three, words change lives. மூன்றாவதாக வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றுகிறது. What do you want to destroy? இதை அழிப்பதற்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? It comes through the anointing by the power of words. இது அபிஷேகத்தோடு கூட வாயின் வார்த்தையினாலே இது வருகிறது. What do you want to change? நீங்கள் எதை மாற்ற விரும்புகிறீர்கள்? It comes through the anointing by the power of words. நீங்கள் அது உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே வார்த்தையின் மூலமாய் What do வெளிவருகிறது. you want to create? நீங்கள் உங்களை ஜீவன் என்று சொன்னால் என்ன It சொல்கிறது? comes through the anointing by power of words. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் மூலமா வார்த்தையாய் வெளியே வருகிறது. Be careful what you say, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, because you become what you say. நீங்க எதை சொல்லுகிறீர்களோ அவைகளின்படியே ஆவீர்கள். You are what you say. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி ஆவீர்கள். Our lives, whether we like it or not, are made by words. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்முடைய வாயின் வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. When you stand behind the pulpit, don't speak negative words. நீங்க ஒருவேளை இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது தயவாக தவறான காரியங்களை பேசாதிருங்கள். Don't speak curses behind the altar. இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு சாபமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். Whatever you say, வசனம் என்ன சொல்லுகிறது? if it is of God, அது தேவனுடைய வார்த்தையா the இருக்கு. Spirit of God endorses it. அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உண்மையில இருக்கிறது. If it's not of God, அது ஒருவேளை தேவனுடையதா இல்லாமல் the இருந்தால் devil endorses it. அந்த பிசாசானவன் அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அதன்படி செய்வான். I want you to say, I will make it. நான் இப்ப எல்லாரும் சொல்லணும், நான் இதை மேற்கொள்ளுவேன். Say it, I will make it. நான் மேற்கொள்ளுவேன். Say, I will make it. நான் மேற்கொள்ளுவேன். Say, I am making 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 it. நான் மேற்கொள்ளுவேன். Say, I'm succeeding. நான் அதை மேற்கொண்டு I'm ஜெயப்படுவேன். succeeding. நான் அதை சொல்ல மாட்டேன். Praise the Lord. The anointing within you drives through words to manifest himself in your congregation and whatever you want to do. பாருங்க, இந்த உங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம் உங்களை கொண்டு போய் உங்களுடைய சபை நடுவே உங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. The last one I want to say, கடைசியாய் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். what the anointing drives through இந்த அபிஷேகம் உங்களை எதற்கு நேரம் நடத்துகிறது தெரியுமா? is the power of prayer. உங்கள் ஜெபத்தின் வல்லமைக்கு நேரா இந்த அபிஷேகம் நடத்துகிறது.